இத பாரு ரமேஷ், ஓவியா எவ்வளவு எமோஷனல் டைப்னு தெரியுமா? அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் தானே நீ நினைக்கிற? ஆனா அந்த நினைப்பே எங்களை பிரிச்சிடும் போல் இருக்கேடா. நான் உனக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் ஓவியாவை கவனிச்சுக்கிறேன். அவ எப்ப நார்மல் ஆகிறாளோ அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு நான் ரெடி. புரியுதா? இங்க பாருண்ணா, உன் சங்கடம் எனக்கு நல்லா புரியுது. நான் இனிமே அன்னி விஷயத்துல தலையிடல. ஆனா ஒண்ணு, அவங்கள பத்தி ஜோசப் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. இத பாரு, அவளோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது ஓவியாவே சரி பண்ணிப்பா. அப்புறம் நாம எதுக்காக கண்டவங்க பேச்செல்லாம் கேட்கணும்? ரமேஷ், நீ ஜோசஃப நம்புற, நான் ஓவியாவை நம்புறேன். ஜோசஃபா ஓவியாவான்னு கேட்டா ஓவியா தான் எனக்கு முக்கியம். ஓவியா ஃபீல் பண்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ஓகே அண்ணா? அண்ணா, உங்க அப்பாவுக்கு நம்ம ஊரோட பொருளாதாரமே தெரியலடி. போன வாரம் 50 ரூபாய்க்கு வித்த ஐஸ்கிரீம் இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆனா இன்னமும் உங்க அப்பா 50 ரூபா தான் பாக்கெட் மணியா தராரு. என்ன நியாயம் இது? நம்ம எக்கனாமிக்ஸ் மேடம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானடி இருக்காங்க. அவங்க கிட்ட உங்க டாடியை டியூஷனுக்கு அனுப்ப வேண்டியது தானே? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன லூசுனே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆவுன்னா ட்ரீட்னு சொல்லி என்ன மொட்டை அடிக்கிறீங்க. அது பத்தாதுன்னு இந்த கிண்டல் வேற. இப்பவே சொல்லிடுறேன், இதுதான் லாஸ்ட் ட்ரீட். ஐயோ, என்னடி லாஸ்ட் ட்ரீட்னு சொல்லி ஷாக் ட்ரீட் கொடுக்கற? உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரடி இருக்கா? நாங்க வேற யார்கிட்ட போவோம்? எங்கேயோ போங்க, எனக்கு என்ன. மேடம், வேற ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? இல்ல, ஒண்ணும் வேண்டாம். ஏய், நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏய், அந்த மெனு கார்டை எடுறி. இந்தடி. சார், நீங்க பில்ல கொடுங்க, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல இவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, சொல்லிட்டேன். பில் ரெடி மேடம், இந்தாங்க. என்னது 1750 ரூபாவா? ஏய், நான் சாப்பிட்டது ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தாண்டி. அதுக்கு என்ன பண்றது? வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. சொல்லவா? ஆளை விட்டா போதும் சாமி. இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? கேஷா கார்டா மேடம்? கேஷ் தான். என்னடி பேய் மொழி முழிக்கிற? பர்ஸ் காணோண்டி. ஏய், என்னடி விளையாடுறியா? ப்ராமிஸா தாண்டி சொல்றேன். பர்ஸ் வீட்லயே வச்சுட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. என்ன மேடம், எனி ப்ராப்ளம்? சார், இன்னொரு ஃப்ரெண்டு வரா. நீங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்களேன். ஓகே மேடம். என்னடி எங்களெல்லாம் இப்படி மாட்டி விட்டுட்ட? எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாத்ரூம் கழுவ சொல்ல போறாங்க. வாய மூடு. இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவ வேற ஒருத்தி. வினோ, ஹாய் வினோ, how are you? ஃபைன் மாம்ஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, என்ன திடீர்னு?
அது ஒண்ணும் இல்ல. எங்க இருக்கீங்க? ஃபேக்டரியிலயா? இல்ல, நான் கொஞ்சம் பர்சனல் வேலையா கொஞ்சம் வெளியே வந்தேன். மாம்ஸ், ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு வினோ. நம்ம விருகம்பாக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க் இருக்குல்ல, ஆமா இருக்கு. அங்கதான் இருக்கேன். கொஞ்சம் வர முடியுமா? என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன் ப்ளீஸ். சரி, இரு வரேன். அப்பாடா, உங்க மாம்ஸ் வராரா? வெரி குட். அப்போ அவர் வர வரைக்கும் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? நீ உதப்பட போற. மாம்ஸ், சொல்லுமா. மாம்ஸ், நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். ஏன், என்னாச்சு? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா பர்ஸ காணும். என்ன சொல்ற? பர்ஸ் வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன் மாம்ஸ். நீங்க தான் எங்க பில் செட்டில் பண்ணணும். அடி பாவீங்களா, எவ்வளவு பில்லு? அதிகமா எதுவும் இல்ல ஜென்டில்மேன், வெறும் 1750 ரூபாய் தான். ஏய், வாய் மூடு. மாம்ஸ், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, எதுக்கு ட்ரீட்? ஏதாவது பர்த்டே பார்ட்டியா? அத ஏன் மாம்ஸ் கேக்குறீங்க? என் ஸ்கூட்டிக்கு புது டயர் மாத்தினேன், அதுக்கெல்லாம் ட்ரீட் கேக்குறாங்க. அன்னைக்கு அப்படிதான் நான் பிரின்சி கிட்ட திட்டு வாங்கினேன். அதுக்கே ட்ரீட் கேட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சரி வாங்க.